ஓம் சாந்தி. காலை அமிர்த வேலை நேரம். உலகமே இன்னும் அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரம் சாதாரண நேரம் கிடையாது. இது ஒரு ஆத்மா தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கிற நேரம். பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேலையில் செய்த சங்கல்பம் முழு நாளையும் மாற்றிடும். அமிர்த வேலையில் நாம் என்ன சங்கல்பம் பண்ணணும் தெரியுமா? முதல் மாற்றம், நான் யார்? கண்களை திறந்த உடனே இந்த தாட் வரணும், நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒளிமயமான ஆத்மா. இதுதான் நாளினுடைய முதல் பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் உடல்னு நினச்ச உடனே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும், ஃபியர் வரும், ஈகோ வரும். ஆனால் நான் ஆத்மான்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மைண்ட் லைட் ஆகிடும். ரெண்டாவது மாற்றம் என்ன தெரியுமா? நான் யாருடையவன்? நான் யாருடைய குழந்தை? நான் பாபாவோட குழந்தை. இந்த ஒரு ஃபீலிங் மனசில் இருக்கிற லோன்லினஸை டிசால்வ் பண்ணிடும். எல்லா உறவுகளும், எல்லா சக்திகளும், எல்லா அன்பும் பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. அதனால தான் பாபாவை நினைவு செய்யறது ஈஸியாயிடுது. மூணாவது மாற்றம் என்ன தெரியுமா? இந்த உடல் ஒரு கோயில். இந்த பாடி சாதாரண பாடி இல்லை, இது ஒரு உயிருள்ள கோயில். இதுக்குள்ள யார் இருக்காங்க? ஒரு டிவைன் சோல். நான் இந்த பாடியை கேர் பண்ணுறப்போ என்னோட பாடி இல்லை, இது நான் கோயிலை கேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பாடி கான்ஷியஸ் குறைய ஆரம்பிச்சிடும். நாலாவது மாற்றம், இது சாதாரண படிப்பு இல்லை, முரளி கிளாஸ், ஒரு நார்மல் கிளாஸ் இல்லை. சுயம் பகவான் நமக்காக வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு முரளி பாயிண்ட்டும் பல கோடி வருமானம் தரக்கூடிய ட்ரெஷராக இருக்கு. அதனால தான் முரளி கேட்குறப்போ வெறும் வார்த்தையை கேட்காதீங்க, இது பாபாவோட நேரடி வார்த்தைன்னு ஃபீல் பண்ணுங்க. அஞ்சாவது மாற்றம், கர்ம பந்தனம் இல்லை, சேவை. பலருக்கு ஃபேமிலி வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளாக இருக்கு. இந்த உறவு பேர்டன், இந்த வாழ்க்கை ப்ராப்ளம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் கர்ம பந்தனம்னு நினைக்காதீங்க, இந்த சேவையினுடைய சம்பந்தம் அப்படின்னு மாற்றி நினைங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு கூட சுப பாவனை வைங்க. அப்போது ஆங்கர் குறையும், அட்டாச்மெண்ட் குறையும், கருணை அதிகமாகும். சரி, இந்த 5 மாற்றத்தை நம்ம அமிர்த வேலையிலே கொண்டு வரப்போ அந்த முழு நாளும் சக்தி வாய்ந்ததாக மாறிடும். சரி, இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா உட்காருங்க. கோல்டன் லைட், நான் ஒளிமயமான ஆத்மா. பாபாவின் அன்பு என்னை நிரப்புகிறது. நான் இப்போ இந்த உடல்ல இருந்து லைட் பாடியில சூட்சும உலகத்திற்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒளிமயமான பாப்தாதா, அவரினுடைய ஒளி கதிர்கள் என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் நீக்கிட்டு இருக்கு. இப்போ பாபா மெதுவா சொல்றாரு, குழந்தையே, நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ விஸ்வ கல்யாணக்காரி. உன்னுடைய தூய்மையான வைப்ரேஷன்ஸ் உலகத்தையே மாற்றும். பாபா கிட்ட இருந்து தூய்மையினுடைய கிரணங்களை வாங்கிக்கலாம். பாபா கிட்ட இருந்து வாங்கின சக்திகளை இன்றைய நாளில் உலகத்துக்கு கொடுக்கும். இன்றைய அமிர்த வேலை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். தேங்க்யூ. ஓம் சாந்தி.